வணக்கம். நமது நெல்லை மாவட்ட ஃபோட்டோ அண்ட் வீடியோ ஒளிப்பதிவு தொழிலாளர் நல சங்கத்தில் ரொம்ப நீண்ட காலமாக உறுப்பினராக இருக்கக்கூடிய நமது பொன்ராஜ் அவர்கள் அவருடைய ஃபோட்டோஷாப்பில் ரொம்ப ஆர்வம் உண்டாகி பல விஷயங்கள் பண்ணியிருக்கிறாரு. அது நம்ம மாவட்டத்தில் இன்னும் கொஞ்சம் பரவலியமாக வரல. பேசிக்கிலேருந்து கடைசி வரைக்கும் ஆரம்பத்துலேருந்து எட்ஜி வரைக்கும் எல்லா விவரமும் நல்ல விவரமாக எடுத்து சொல்லியிருக்கிறாரு. அவர் பார்க்குறதுக்கு ரொம்ப எளிமையாக இருப்பார். ஆனால் அவருக்குள்ளே இவ்வளோ ஒரு கிரியேட்டிவ் மைண்ட் இருக்குங்கிறது எனக்கு தெரிஞ்சுக்கிட்டேன். ஒரு டீச்சர்னால் கிளாஸ் எடுக்கலாம், ஆனால் அந்த பாட புஸ்தகத்தையே உருவாக்கக்கூடிய திறமை இந்த ஆசிரியருக்கு அதுதான் முக்கியமானது. நிறைய நம்ம பிஇ படிச்சுட்டு ஐடியில் ஒர்க் பண்ணுறவங்க அவங்க நிறைய சாஃப்ட்வேரை உருவாக்குவாங்க, க்ரியேட் பண்ணுவாங்க. இவரும் ஒரு சாஃப்ட்வேரை க்ரியேட் பண்ணுறார். அப்போ இவர் எந்த அளவுக்கு மேலே உள்ளவர். அவர் நம்ம ஒரு பானைக்குள்ளே வச்சு தான் நம்ம பார்த்துக்கலாம் அந்த ஒளியை. அவருக்கு துண்டிலிட்ட விளக்காக பிரகாசிக்கணும்னு நான் நினைக்கிறேன். அது வர வர அவருக்கு நம்ம மாதிரி சார்ந்த நண்பர்கள் அவர் உதவி செய்தோம்னா அது கண்டிப்பாக அவருடைய திறமை ஒரு நாள் வெளிப்படும். உலக அளவில் அவரும் பேசப்படுவார். சிலருக்கு அந்த வாய்ப்புகள் கம்மியாக இருந்ததுனால அவர் மேலே வர முடியலை. இவரை நம்ம டெவலப் பண்ணணும். அவருக்கு அந்தளவுக்கு அவர் ஒரு க்ரியேட்டிவ் மைண்ட் இருக்குது. அதை நான் பல காலமாக பார்த்துக்கிட்டு இருக்கேன். அவர் மென்மேலும் வளரணும்னு ஆசைப்பட்றேன். நீங்களும் கண்டிப்பாக எப்போனாலும் அவரோட டவுட்டை கிளியர் பண்ணிக்கலாம். நீங்கள் ஃபோட்டோஷாப்பில் இந்த டவுட்டுன்னு எப்போ கேட்டாலும் அவர் எங்கே பைக்கில் போனாலும் உங்களுக்கு கிளியராக விளக்கம் கொடுக்குறாரு. நானே கேட்டிருக்கேன். இப்போ யாராவது என்கிட்ட கேட்டாங்கன்னா நான் போய் சிஸ்டத்தில் உட்கார்ந்தா தான் எனக்கு தெரியும். ஆனால் அவர் அப்படி இல்லை. அவர் எங்கே இருந்தாலும் அவரால் சொல்ல முடியும். அந்த திறமை அவருக்கு. அதை நீங்கள் நல்லா பயன்படுத்தி கொள்ளுங்கள். எப்போனாலும் என்ன கேள்வினாலும் கேளுங்க, அவரால் சொல்ல முடியும். ஓகே. இன்றைக்கி பொன்ராஜ் சார் கிளாஸ் அட்டன் பண்ணோம். இந்த கிளாஸில் நிறைய விஷயங்கள் புதுசாக இருந்த விஷயங்கள்லாம் கற்றுக்கிட்டோம். இந்த ஆல்பம் அன்சைஸாக பண்ணுறது 24:16, 24:18 அந்த மாதிரி ஆல்பம் அன்சைஸ் பண்ணுறதெல்லாம் கொஞ்சம் ஈஸியாக இருந்தது. இது நல்லா இருந்தது. கிளாஸு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குது. வணக்கம், என் பேர் ராஜா. திருநெல்வேலியில் சும்மா டிஜிட்டல்ஸ்லேருந்து வரேன். ஆல்பம் ஒர்க் பண்ணுறது வெளியில் கொடுக்குறதுல நிறைய சிக்கல் இருக்குது. அவங்க நம்மளுக்கு இஷ்டத்துக்கு பண்ணி தர மாட்டாங்க. மேனுவலாக பண்ணுறது தான் நம்ம திருப்திக்கு நம்ம ஒர்க் பண்ண முடியும். சொல்லி தந்தாங்க, எல்லாமே நல்லா தான் இருந்துச்சு.